12,900 இருந்தா போதுங்க இந்த 6 HP டீசல் இன்ஜினை இந்த தீபாவளிக்கு நீங்க சொந்தமாக்கிக்க முடியும். இந்த ஆஃபர் பிரைஸ்ல 3 HP மினி வீடரும் கூட வாங்க முடியாதுங்க. ஆனா நாம 6 HP அதுவும் 247 சிசில பவர் வீடர் கொடுத்துட்டு இருக்கோங்க. 10,000 கேஷ் டிஸ்கவுண்ட் கூடவே ஃப்ரீ அட்டாச்மெண்ட். இந்த ஆஃபர்ஸ் யாருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா நான் முன்னவே சொல்லியிருந்தேன், இந்த கேட்டகரியில விவசாயம் பண்ற உங்களுக்கு தான். இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஏர் கூல்டு டீசல் இன்ஜின் நம்ம மட்டும் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கிட்டயுமே இல்லாத ஸ்பீட கான்ஸ்டன்டா வச்சுக்கிற கண்ட்ரோலர் நம்ம MDMல மட்டும் தாங்க இருக்கு. வெண்டை, தக்காளி, கத்திரிக்காய் இந்த மாதிரி பயிர் செடிகளை நீங்க விவசாயம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல தென்னந்தோப்பு வச்சிருந்தாலும் சரி, இந்த தீபாவளிய உங்களால மறக்க முடியாத தீபாவளியா இருக்குங்க. ஏன்னா தீபாவளி ஆரம்பிச்சாச்சு, கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஆனா அந்த தீபாவளியோட வரக்கூடிய அந்த மழைனால கண்டிப்பா நம்ம தோட்டத்தை சுத்தி களை முளைக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், களை எடுக்கிறதுக்கு டெம்பரவரியா ஆள் தேடிட்டு இருப்போம். இனி நீங்க டெம்பரவரியால ஆள் தேட தேவையில்லைங்க. பர்மனன்ட் சொல்யூஷனா நம்ம MDMல கபினி 6 HP டீசல் இன்ஜினை லான்ச் பண்றோம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கபினி 6 HP டீசல் இன்ஜினை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப கபினி பவர் வீடர் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு நல்ல பவர் வீடரை எப்படி பார்த்து வாங்கணும், அதை ஏன் MDMல வாங்கணும் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா சொல்றேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ஜின் பாத்துட்டீங்கன்னா இது ஒரு ஏர் கூல்டு 6 HP டீசல் இன்ஜினுங்க. சோ இந்த இன்ஜின் பாத்துட்டீங்கன்னா 247 சிசில நம்ம இன்ஜினை கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால எப்படிப்பட்ட லேண்டா இருந்தாலுமே உங்களால ஈஸியாவே களை எடுத்துக்க முடியும், உழவு ஓட்டிக்க முடியும். அவ்வளவு ஏங்க, தென்னை மரம் வச்சிருந்தீங்கன்னா வட்டப்பாத்தி எடுத்துக்கலாம், அதை சுத்தி வளர்ந்துருக்க களையும் கூட நம்மளால ஈஸியா எடுத்துக்க முடியுங்க. சோ இது பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படிங்கிறதுனால நீங்க கவலையே இல்லாம சூப்பரா களை எடுக்க முடியும். அடுத்தது கியர் பாக்ஸ் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டிலயும் ரொம்ப எஃபிஷியன்சியா டிசைன் பண்ணிருக்கோங்க. இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய RPM ரொம்ப லாஸ் ஆகாம 3600 RPMல வந்து உங்களால வந்து களை எடுத்துக்க முடியும். சோ அதனால களை எடுக்கும் போது உங்களுக்கு டிலே ஆக வாய்ப்பே கிடையாதுங்க. ரொம்ப சுலபமா எடுத்துக்க முடியும். மற்ற இடங்கள்ல பாத்துட்டீங்கன்னா 1 இருந்து 1.5 லிட்டர் வரைக்குமே 1 மணி நேரத்துக்கு பெட்ரோல் கன்சியூம் ஆகுங்க. ஆனா நம்ம MDMல வெறும் 700 இருந்து 800 ml தாங்க நம்மளோட டீசல் இன்ஜின் கன்சியூம் பண்ணிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாவும் பெட்ரோலை வந்து ரொம்ப கம்மியா எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம டீசல் இன்ஜினை டிசைன் பண்ணிருக்கோங்க. அடுத்தது நம்மளோட ஹேண்டில் பார் பாத்துட்டீங்கன்னா நீங்க எந்த ஹைட்ல இருந்தாலுமே ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இதுல கிளட்ச் கொடுத்துருக்கோங்க. இந்த கிளட்ச் எதுக்குன்னா நம்ம நார்மல் பைக்ல மாதிரி நீங்க கிளட்ச் போட்டுதான் கீர் மாத்திர மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து ஒரு சேஃப்டிக்காக நாங்க ஒண்ணு கொடுத்துருக்கோங்க. அதுதான் வந்து இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச். இப்ப நீங்க சடனா இன்ஜின் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து சாவியெல்லாம் தேடி இருக்க வேண்டாங்க. இந்த சேஃப்டி ஆன் ஆஃப் சுவிட்சை ஜஸ்ட் புல் பண்ணி விட்டீங்கன்னா போதும், இன்ஜின் ஆஃப் ஆயிடுங்க. இந்த டெக்னாலஜி எந்த பவர் வீடர்லயுமே எந்த கம்பெனிலயுமே கிடையாது. எல்லா பக்கமும் வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு எக்ஸலேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம MDMல மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஸ்பீட்ல வேணுமோ அந்த ஸ்பீட்ல வச்சுட்டு அந்த ஸ்பீட்லயே கான்ஸ்டன்டா மூவ் பண்றதுக்கு இதுல லாக்கிங் மெக்கானிசம் கொடுத்துருக்கோம். அதாவது இது பாத்தீங்கன்னா நம்ம பைக்ல க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படியோ அந்த மாதிரி இது ஆக்ட் ஆகுங்க. இன்ஜின் பவர்ஃபுல்லா கொடுத்துருக்கறதுனால கியர் பாக்ஸ் பவர்ஃபுல்லா கொடுத்துருக்கோம். அப்ப கியர் பாக்ஸ் பவர்ஃபுல்லா கொடுத்திருந்தா கண்டிப்பா பிளேட்ல குறை வச்சிருப்போமா, அதனாலதான் யாருக்கிட்டயுமே இல்லாத EN45 ஹார்டனிங் ஸ்பிரிங் ரோட்டரி பிளேட் கொடுத்துருக்கோங்க. சோ அதனால எப்படிப்பட்ட சாயிலா இருந்தாலுமே ஈஸியாவே வந்து உங்களால வீடிங் பண்ணிக்க முடியும். மற்ற இடங்களெல்லாம் வெறும் 24 பிளேடு செட்டப் தாங்க தருவாங்க. நம்ம MDMல 32 பிளேடு செட்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இந்த அளவுக்கு ஆஃபர்ஸும் இந்த அளவுக்கு பிளேட் செட்டப்பும் நம்ம MDMல மட்டும் தான் நீங்க வாங்கிக்க முடியும். மற்ற இடங்கள்ல பாத்துட்டீங்கன்னா இன்ஜினையும் பிளேடையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒன்னா செயின் கொடுப்பாங்க, இல்லைன்னா பெல்ட் கொடுப்பாங்க. சில பேர் கியர் பாக்ஸ் கொடுப்பாங்க, ஆனா அது ரொம்ப மொக்கையா இருக்கும். ஏன்னு சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் வந்து நியூட்ரல்ல வச்சுக்கிட்டு கிளட்ச் பிடிச்சி ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம MDMல மட்டும்தான் ரிவர்ஸுக்கு தனியா ஒரு கியர் கொடுத்துருக்கோம். சோ அதனால நீங்க ரிவர்ஸ் எடுக்கும் போதுமே அந்த இன்ஜினோட சேம் பொட்டன்ஷியலை நம்மளால இந்த கியர் பாக்ஸ்ல எடுத்துக்க முடியுங்க. சோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான கியர் பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன், ஏன் பவர் வீடர் வாங்கினா நமக்கு லாபம் அப்படின்னு. இப்ப நீங்க மேனுவல் வீடிங், அதாவது ஆள் வச்சு பண்றீங்க அப்படின்னா ஒரு ஏக்கராவை கிளீன் பண்றதுக்கு 15 பேர் வேணும். அவங்க 9 மணி நேரம் எடுத்துப்பாங்க. அவங்க 9 பேத்துக்கும் நம்ம சேலரின்னு பார்த்தா ஒரு ஆளுக்கு 450 ரூபான்னு போட்டாலும் 6750 ரூபா தர மாதிரி இருக்குங்க. அதாவது ஒரு ஏக்கராவை கிளீன் பண்றதுக்கு. இதுவே நீங்க பவர் வீடர் போயிட்டீங்கன்னா ஒரு பவர் வீடர் போதுங்க. அது வெறும் 3 மணி நேரம் தான் எடுத்துக்கும் ஒரு ஏக்கராவை கிளீன் பண்ண. அதுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு நீங்க வந்து 125 ரூபாய்க்கு டீசல் அடிக்கிற மாதிரி இருக்கும். 3 மணி நேரம் எடுத்துக்கோங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு 125 ரூபானா 3 மணி நேரத்துக்கு வெறும் 375 ரூபா தான் ஆகும். நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. 6750 ரூபா எங்க, 375 ரூபா எங்க. இதுவே நீங்க ஒரு மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 61,000 ரூபாய் வரைக்குமே நம்ம பவர் வீடர் ஓட்டுறது மூலியமா சேமிக்க முடியுங்க. அதனாலதான் சொல்றேன், களை எடுக்கிறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பவர் வீடர் தான். இது யாரு வாங்கணும், ஒரு மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவா பார்த்தாச்சு.
இந்த தீபாவளியில இதை ஏன் வாங்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெறும் 12,900 ரூபாய் முன்பணத்தை கட்டி நீங்க இந்த மிஷினை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட முடியுங்க. இதை எல்லாத்துக்கும் எங்களால கொடுக்க முடியாது. அதனால கால் பண்ணி புக் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் 10 பேத்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அவைலபிளா இருக்கு. சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்பவே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மிஷினை வாங்கும்போது உங்களுக்கு 32 பிளேடு, ரிட்ஜரு, டெப்த் ராடு, அதோட சேர்த்து டபுள் டிஸ்க் இது எல்லாமே நாங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டைம்ல நீங்க ஒரு நல்ல பவர் வீடர் வாங்குறதுக்கு கரெக்டான டைம். சோ இப்பவே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்க.